சேர்ந்த பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகத்துக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. அதனால பைரவி பார்த்திங்க அப்படின்னா கஞ்சிலாம் காய்ச்சி ஆறுமுகத்துக்கு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பைரவி நடந்துட்டு இருக்குது ஆறுமுகத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மள எந்த அளவுக்கு கேரிங்காக இருந்து பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கண்டிப்பாக பைரவியோட மனசு மாறி நம்ம கூட சேர்ந்து வாழ தான் போகிறா அப்படிங்கிற நம்பிக்கை பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தோட மனசில் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆறுமுகம் எங்கே சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரூமில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. பாவம் இந்த ஸ்னேகா ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா சிவாவை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. அதுக்கு பைரவி சொல்கிறாங்க, ஆமாம் அவரை யார் சிந்துவை தூக்கிட்டு போய் தாலி கட்ட சொன்னால் அவர் பண்ணது தப்பு தானே, அவர் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், யாருனாலே அவர் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. இந்த விஷயத்த சிந்துவும் சிவாவும் கேட்டுடுறாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் பார்த்திங்க அப்படின்னா சிந்துனால் மட்டும்தான் வந்திருக்கு. சிந்து மொத்தம் இந்த மாதிரி பொய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்னேகா இந்த மாதிரி ஒரு கேஸை சிவா மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ கஷ்டப்படுறது எல்லாமே சிவா தான். ஸோ சிவா இந்த கேஸ்லேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.